கபாலி ஒரு தலித்திய படமாக வெளியே வந்திருக்கு. அதுக்கு மேலே பயங்கர விமர்சனங்கள்லாம் எழுதிருக்கு. நீங்கள் கபாலி பார்த்தீங்களா? இந்த இந்த போக்கை வந்து நீங்கள் எப்படியா உணர்றீங்க? அதாவது அரசியலில் வந்து அவர்கள் நடத்துகிற கட்சிக்குள்ளே ஒரு தலித் வந்து உறுப்பினராக இருக்கிறது, பொறுப்பில் இருக்கிறது ஓகே, அது வரலாம் விமர்சனம் வராது. ஆனால் ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கி திமுக அதிமுக மாதிரி விடுதலை சிறுத்தைகளையும் வளர்க்கணும் அப்படின்னு நான் முயற்சி எடுக்கிற போது எனக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள். திமுகவில் இருக்கிற எந்த தலித்துக்கு எதிரான விமர்சனம் கிடையாது, அதிமுகவில் இருக்கிற எந்த தலித்துகளுக்கு எதிரான விமர்சனம் கிடையாது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி வெளியே வரும்போது இல்லாத பொல்லாத அடாத பழிகள் எல்லாம் வந்து சுமத்தப்படுகிறது. தொடர்பே இல்லாத பல விவகாரங்களில் இணைத்து பேசுகிறாங்க. அந்த மாதிரி கடந்த காலங்களில் வந்து எத்தனையோ திரைப்படங்கள் சாதி அரசியலை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கு, இயக்கப்பட்டிருக்கிறது, திரையிடப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் சாதி பெருமைகளை வந்து நிறைய பேசக்கூடிய படங்கள் வந்திருக்கு. யாரும் வந்து எந்த ஒரு தலித்தும் இது ஏன் இந்த மாதிரி வந்து நீ சாதி பெருமை பேசுகிறன்னு பொறுத்த கூட வெளில சொன்னது கிடையாது. அதை படம் பார்த்துறது, இது பாரதி ராஜா படம் அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். இது வந்து பாக்யராஜ் படம் அவ்வளோதான். அதுக்குள்ளே என்ன சாதியை வச்சு பேசுகிறாங்க, எந்த சாதியை பெருமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்குறது கிடையாது. ஒரு ஹீரோ பிடிச்சிருந்தா அந்த ஹீரோ படம் தான். இது நடிகர் ரஜினி நடித்த படம், இது நடிகர் கமல்ஹாசன் படம் அப்படின்னு படம் பார்த்துட்டு வரதோட சரி. தேவர் மகன் ஒரு படம் போட்டாங்க, நானும் 2 தடவை பார்த்துருக்குறேன். அந்த பெயரை பார்த்துட்டோ அல்லது அதில் பேசக்கூடிய கதை கருவை பார்த்துட்டோ அதை நம்ம வந்து வெறுப்பாக பார்க்கல. ஏன் கமல்ஹாசன் இப்படிலாம் எடுக்கிறாரு நம்ம இந்த இடத்துல விமர்சனம் பண்ணலை. அது மாதிரி பாரதி ராஜா படத்தில் மண் வாசனை படத்தை பார்த்துருக்கேன், முதல் மரியாதை படம் பார்த்துருக்கேன், பல படங்கள் நான் பார்த்துருக்குறேன். அதுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வாழ்க்கை, அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பண்பாடு, அவருடைய அரசியல் எல்லாம் அதில் பேசப்படுகிறது. ஏன் பாரதி ராஜா இப்படி வந்து எடுக்கிறார், இப்படி ஏன் அதை சொல்கிறாரு அப்படின்னு நம்ம ஒரு இடத்துல இதுவரையும் அப்படி ஒரு நெகட்டிவ் அப்ரோச் நமக்கு வந்ததே கிடையாது. ஆனால் ரஞ்சித் எடுத்த படம் மொத்தம் 3. அதான் 3வது படமே வந்து ரஜினி. இது வந்து பலருக்கு பிடிக்கவில்லை, அவர்களுக்கு காழ்ப்புணர்ச்சி. இப்போ ரஞ்சித்துடைய வளர்ச்சிங்கிறது வந்து ஒரு அதீதமான ஒரு வளர்ச்சியாக இருக்கிறதுனால அதை பொறுத்து கொள்ள முடியாத, சகித்து கொள்ள முடியாத காழ்ப்புணர்வு கொண்டவர்கள் எப்போதும் கையாளக்கூடிய இந்த சாதி என்கிற அரசியலை கையில் எடுக்கிறார்கள். அவ்வளோதான் இதில். அதில் ரஜினியை எப்படி ஒரு ரஞ்சித் யூஸ் பண்ணிக்க முடியும்? ரஜினி எவ்வளோ பெரிய ஜாம்பவான் இந்த தளத்தில், எவ்வளவு பேரோட வேலை செஞ்சுருக்கிறார், எவ்வளவு பேருடைய உளவியல் அவர் அறிந்திருப்பார். அப்போ இந்த தமிழ் சமூகத்தினுடைய கட்டமைப்பு வந்து ரஜினிக்கு தெரியாது. இங்கே எப்படி சாதி வேலை செய்துங்கிறது அவருக்கு தெரியாதா? அப்போது ரஞ்சித்தை தேர்வு செய்து நீ இந்த படத்தை இயக்குன்னு அவர் முடிவெடுத்ததே ஒரு அபாரமான துணிச்சல். அதுக்கு என்னென்னா சாதி மத வரம்புகளை தாண்டி அவருக்குள்ள ஆற்றலையும் அந்த கதை கருவுக்குன்னு தான் அவர் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி தான் இந்த படத்தை பார்க்கணுமே தவிர இதில் வந்து வெறும் சாதி அடையாளத்தை முன்னிறுத்தி இதை வந்து காழ்ப்புணர்ச்சியோட விமர்சனம் செய்வது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. இதில் ரஜினியையும் வீழ்த்த முடியாது, ரஞ்சித்தையும் வீழ்த்த முடியாது. மகிழ்ச்சி தான் உங்களுக்கு? மகிழ்ச்சி தான். திரு வைகோவிற்கு எப்படியாவது ஸ்டாலினை வந்து முதலமைச்சராக்கிவிடக்கூடாது அப்படின்ற ஒரு என்ன சொல்ற ஒரு அஜெண்டா அதுக்குள்ளே செயல்பட்டதாக நீங்கள் உணர்ந்தீங்களா? எனக்கு அப்படி ஒன்றும் வெளிப்படையாக தெரியல. ஏன் அப்படின்னு சொன்னால் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச ஓராண்டுக்குள் நான் வந்து இந்த தலைவர்கள் எல்லாம் சந்திக்க தொடங்கினேன். சென்னையில் அண்மையில் ஒரு கொலை நடந்தது. நீங்கள் தான் அது முதல்ல சொல்லுங்கள், இதற்கு பின்னாடி வந்து ஒரு அரசியல் காரணங்கள் இருக்குமோ அப்படின்ற முதல் சந்தேகம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இதில் முதல்ல வந்து குழப்பத்தை உருவாக்கக்கூடிய வகையில் ஒரு பதிவை போட்டது அல்லது சந்தேகத்தை எழுப்பக்கூடிய வகையில் ஒரு பதிவை போட்டது நடிகர் ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள். ஹெச் ராஜா அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கும்போது இந்த கொலை நடந்திருக்கிற முறையை பார்க்குற போது இதில் வந்து பெரிய பயங்கரவாதிகள் தலையிட்டு இருப்பதாக தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு வழக்கறிஞர், அவனுக்கு வந்து ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் பண்ணுறார். அதில் அவர் சொல்கிற செய்தி 2 செய்தி. ஒன்று, ராம்குமார் கொலையாளி இல்லை. 2வது, அவன் கழுத்தில் பட்டிருக்கிற காயம் காவல்துறையினரால் ஏற்படுத்தப்பட்டது.